தங்கம் விலை ஏறுறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அசட் கிளாஸோட மூவ்மெண்ட் எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த அசட்னா ஈக்விட்டி ஒரு அசட் கிளாஸ், டெட் ஒரு அசட் கிளாஸ், அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் ஒரு அசட் கிளாஸ், அதுக்கப்புறம் கமாடிட்டிஸ் ஒரு அசட் கிளாஸ். இந்த கமாடிட்டிஸில் தான் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், அலுமினியம், காப்பர், ஜிங்க், ஸ்டீல் இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அசட் கிளாஸும் ஒரு சைக்கிள் இருக்கும். இப்போ ஈக்விட்டி மேலே போகும்போது மற்ற அசட் கிளாஸ் கொஞ்சம் மாடரேட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ டெட் அண்ட் ரியல் எஸ்டேட் பர்ஃபார்ம் பண்ணும்போது வேறு அசட் கிளாஸஸ் வேறு மாதிரி வைஸாக வருஷ பண்ணோம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் 2 இயர்ஸ் நடக்கிறக்கூடிய ஈவெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உலக அளவில் ஒரு ஜிட்ரி இருக்குது. ஜிட்ரி இன் த சென்ஸ் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. என்ன நடக்கும்னே யாருக்குமே தெரியல. உக்ரைன் வாசஸ் ரஷ்யாவாக இருக்கட்டும், ஹமாஸ் வாசஸ் இஸ்ரேலாக இருக்கட்டும், இல்லை ட்ரம்ப் அவர்கள் விதிக்கக்கூடிய வரிகளோட இம்பேக்ட் இருக்கட்டும், அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன்லேயும் ஒரு ரிசெஷன் மாதிரி சின்னதாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லா இடங்கள்லையுமே ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சேஃப் ஹெவனை நோக்கி மக்கள் மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஈக்விட்டி சரியாக பண்ணலை, ரியல் எஸ்டேட் சரியாக பண்ணலை, பாண்டு சரியாக பண்ணலை, நிறைய கார்ப்பரேட் பேங்க்ரப்சி ஆகிறதுக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் கோ டு த சேஃப் ஹெவன். எங்கே பாதுகாப்பாக இருக்குமோ அங்கே முதலீடு செய்வாங்க. ஸோ அதில் தான் இந்த தங்கம் ரேலி ஆகிட்டே இருக்குது.